இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதையுமே சொல்லல, தப்பு இருக்குது, குற்றுணர்வு இருக்குது, அதனாலதான் அவர்களால் பேச முடியும். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம். இன்னைக்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வி மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம் அடையாளம் காட்டப்பட்டது. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திட்டான்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதையுமே சொல்லல, தப்பு இருக்குது, குற்றுணர்வு இருக்குது, அதனாலதான் அவர்களால் பேச முடியும். எதிர்கட்சி தலைவரை நீங்க தான் சொல்றீங்க. சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்பு பண்றாங்க? கிடையாது, என்னடே எடிட் பண்ணிடுறாங்கல்ல. ஒரு பிரதான எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்கின்றதோ அதை ஒளிபரப்பு பண்ணாதான் அங்க இருக்கிற முதலமைச்சரோ இல்லது பிற அமைச்சரோ பதில் சொன்னா அது மக்களுக்கு புரியும். ஆனா நாங்க கேட்கிற கேள்வியை இருட்டடிப்பு பண்ணிடுறாங்க. ஆனா அவர்கள் சொல்லிக்கிட்ட பதில் மட்டும் வெளியில் வருது. எல்லாத்துக்குமே இருட்டடிப்பு தான். இந்த அரசாங்கமே இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல. இந்த அரசாங்கம் சரியா செயல்படுதா இல்லையான்னு ஊடக நபர்களும் பத்திரிகைகளும் மக்கள் தான் தீர்மானிக்கணும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழா, தேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த விழா, அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது இல்ல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்தேன். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு. ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் அப்படி இல்ல, எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்ல, கூட்டணி கட்சிக்கே அனுமதி கொடுப்பதில்லை. எதிர்கட்சி தலைவரை நீங்க தான் சொல்றீங்க. சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்பு பண்றாங்க? கிடையாது, என்னடே எடிட் பண்ணிடுறாங்கல்ல. ஒரு பிரதான எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்கின்றதோ அதை ஒளிபரப்பு பண்ணாதான் அங்க இருக்கிற முதலமைச்சரோ இல்லது பிற அமைச்சரோ பதில் சொன்னா அது மக்களுக்கு புரியும். ஆனா நாங்க கேட்கிற கேள்வியை இருட்டடிப்பு பண்ணிடுறாங்க. ஆனா அவர்கள் சொல்லிக்கிட்ட பதில் மட்டும் வெளியில் வருது. எல்லாத்துக்குமே இருட்டடிப்பு தான். இந்த அரசாங்கமே இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல. இந்த அரசாங்கம் சரியா செயல்படுதா இல்லையான்னு ஊடக நபர்களும் பத்திரிகைகளும் மக்கள் தான் தீர்மானிக்கணும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழா, தேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த விழா, அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது இல்ல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்தேன். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு. ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் அப்படி இல்ல, எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்லை, கூட்டணி கட்சிக்கே அனுமதி கொடுப்பதில்லை.